பிரைஸ் த லார்ட். என் சகோதர சகோதரிகளாக உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து இன்று கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தந்த வார்த்தையை நான் உங்களோடு பேசுகிறேன். தயவு செய்து என் சகோதரன் சகோதரிகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருங்கள். ஏனெனில் கர்த்தர் சொல்கிறார், நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இன்றைக்கு அநேகம் பேரிடம் ஆண்டவராக இயேசுவை கிறிஸ்துவை குறித்த பயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அதனுடைய பாதிப்பு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அவருக்கு பயந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உலகத்தில் நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன குறை இருக்குது, சர்ச்சுக்கு போகிறேன் வாரேன் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு அசால்ட்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி தான் இருக்கீங்கன்னா ஒன்று நினச்சிக்கோங்க, இன்றைக்கு நம்ம நல்ல சுகமாக பலனோடு ஆரோக்கியத்தோடு இருக்கோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே வைத்த இரக்கமும் கிருபையும் தான் காரணம். அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு தான் காரணம். ஆனால் ஒரு அளவுக்கு மீறி போகும் பொழுது, அவர் சொற்படி நீங்கள் கேட்காம அளவுக்கு அதிகமான தவறுகளை செய்து கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவரின் கோபம் உங்கள் மேலே வரும். இன்றைக்கு நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு நடக்கிறோம், நன்றாக உழைக்கிறோம், நல்ல சரீர ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். ஆனால் நாளைக்கு நம்ம சரீரத்தில் திடீரென எதிர்பார்க்காத ஏதோ ஒரு பலகீனம் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நாம் பாதிக்கப்படும் பொழுது அந்த நேரம் ஐயோ நம்ம தப்பு செய்தோமே என்று அழுது புலம்பி ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம தண்டிக்கக்கூடிய அத்தனை அதிகாரமும் அவருக்குண்டு. உங்கள் பிள்ளைங்க தவறு செய்யும் பொழுது நீங்கள் உரிமையோடு தண்டிக்கலையா? அது மாதிரி தான் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தவறு செய்யும் பொழுது அவர் கண்டிப்பாக உங்களை தண்டித்து திருத்துவார். நம்மளால் நம்ம குடும்பமும் பாதிக்கப்படுவதை காட்டிலும் முன்கூட்டியே நாம் உணர்வடைந்து திருந்துவது தான் ரொம்ப நல்லது. இந்த வார்த்தை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது உண்மையான காரியம். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் இதே மாதிரி பாதிக்கப்பட்டு இப்பொழுது உணர்வடைந்து ஆண்டவரின் பாதத்தில் சரணடைந்து கொண்டிருக்கிறார்கள். அடிபட்டு பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை இழந்து வேதனைப்பட்டு ஆண்டவரிடம் வருவதை விட ஆண்டவரை முன்கூட்டியே உணர்வடைந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக இல்லைனாலும் அப்பா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு ஓடி வருகிற உங்கள் பிள்ளைகளுக்காக மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.